ஏன்டா அவனுங்களை ஏத்துன்னு பேசுனேன்? நான் யாருக்கும் ஆப்போசிட்டாக பேசலக்கா, ஊருக்கு சப்போர்ட்டாக பேசினேன். அது உன்னா நினைக்க புரிஞ்சுது. நீ சொல்றது புரிஞ்சா உன்னை வெட்டுறதுக்கு ஏன்டா ஆள் வரானாங்க? அவனுங்க உன்னை குத்துட்டானுங்கடா. குணா அந்த குமாராண்ட நீ தான் செந்தில குத்துணுவான்னு சொல்லிட்டான்டா. உன்னை அடிச்சு விட்டாதான் ஊர் உள்ள மரியாதை தெரிய வர உன்னை தேடினுக்கிறானுங்க. இப்போ இவனுங்க கூட உன்னை ஒரு சேப்பான எத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் எதுக்கா பயந்து வரணும்? நான் பிளேயருக்கா. பிளேயர்னா போர்டாடு. நான் அதுக்கு ஊர் பிரச்சனை எல்லாம் எத்த ஊன் தலைமையில வச்சுக்கிறேன். நீ ஆசைப்படுற மாதிரி வாழணும்னா ஊரை விட்டு போயிடுற. எங்கே போனாலும் திரும்பி வரதுக்கு ஊர் இருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க ஊரை விட்டே போகிறாங்க. திருப்பி வர சொல்ல ஊரே இருக்காருன்னா எப்படி போவாங்க? குப்பமோடோ குட்ஸியோ. இது நம்ம ஊருக்கா. நம்ம தான் அதுக்கு சண்டை செய்யணும், நம்ம தான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்படி பேசுற எல்லாரையும் அவங்கள சாவச்சிடுவானுங்கடா. ஒருத்தன் செத்தா முடிகிற சண்டை ஆகாது. இவனுங்களோட நம்ம சண்டை செய்கிறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுக்கு தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். திருப்பி அடிக்கலைன்னா இவனுங்க நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க. நீ இங்க இருந்தா என்னைக்கு இருந்தாலும் அவனை அடிச்சு விட்ருவானுங்க. அதானே இவ்வளோ பெரிய டீமை விரோதம் பண்ணிக்கின்னு பெரிய பெரிய மூஞ்சிக்காரங்களை பயிச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் நச்சு விட தான் போகிறானுங்க. அவனுங்களுக்கு என்ன சாவடிக்கணும்னா என் ஊரில் இறங்கி என்னை சாவடிக்கிட்டோம். எதுக்கு செத்துன்றது எல்லாருக்கும் தெரியும். நீ பேசுற எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார். இப்போ யாரும் இல்லை. அந்த குமார் ஊருக்கு அறுப்பலிங்கம்மா புது பேரே இருக்கிறான். இன்னைக்கு நைட்டே இவனை அடிச்சு விடணும்னு தேடினுக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது எங்கன்னா போயிரு. எத்தனை பேர் வேணா வரட்டும், நான் இங்கே தான் இருப்பேன்.